ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் மினி இட்லி எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப பக்காவான டிஃபன் காம்போ. அதுவும் இல்லாமல் இது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சுட்டு போகிறோம். நீங்கள் ஈவினிங்க்கு இல்லைன்னா டின்னருக்கு கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் குக்கிங் வித் ஜோதி தமிழ் ஜோதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அருமையான முறையில் சாம்பார் மினி இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் பண்ணணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நம்ம மினி இட்லி சாம்பார் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம சாம்பார் செஞ்சிடலாம். அடுப்பு மேலே ஒரு குக்கரை வச்சுருக்கிறேன். அதில் 1/4 கப் பைத்தப்பருப்பு சேர்த்துருக்கேன், 1/4 கப் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வர அளவுக்கு பொன்னிறமாக நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்ல பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியை நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போது சாம்பாருக்கு தேவையான உப்பை நம்ம இப்போவே சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி மிதமான தீயில் ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனவுடனே நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான மசாலா ஒன்று நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல நான் அதுக்கு அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகாயை சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தையும் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வறுத்து வரணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்ட சாமான் எல்லாம் நல்லா வறுத்து வருது. இப்போ நம்ம கடைசியில் இறக்கும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கணும். நம்ம கடைசியில் தான் சேர்த்துக்கணும். ஏன்னா முதல்லையே சேர்த்தா நம்மளுக்கு சாம்பாருக்கு அவ்வளோவா வாசனையாக இருக்காது. அதனால் நம்ம கடைசியில் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மொறுமொறுப்பாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்துடலாம். நம்ம அரைக்கும் போது சில சாமான்களை சேர்க்க வேண்டியது இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நான் 1 டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்துருக்கேன். நம்ம எப்போவுமே மல்லி விதையை நல்லா வறுத்துட்டு தான் நம்ம பொடிச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா நல்லா குருணையாக இருக்குது. அது சாம்பாரில் வாயில் கடிப்படும் போது நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதனால தான் நான் பவுடராக சேர்த்துருக்கேன். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லியை சேர்த்துக்கலாம். இது கலருக்காக மட்டும்தான். உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது பதிலுக்கு நீங்கள் ஒரு வரமிளகாயை எக்ஸ்ட்ரா போட்டு கூட நீங்கள் பொடிச்சிட்டு எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா நம்ம பொடி பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பொடித்த மசாலா பவுட்ரு இந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல கமகமன்னு சாம்பார் வாசனை வருது பாருங்கள். இந்த பவுட்ரு தான் நம்ம சாம்பாருக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம அடுத்தது என்ன செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், பருப்பு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. நம்ம மசிச்சு விட்டாலே போதும், நல்லா பருப்பை மசிச்சு வந்துடும். அப்படி உங்களால் மசிக்க முடியலன்னா நீங்கள் தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நீங்கள் மிக்சியில் கூட போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி மசிக்கிறது ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் நல்லா நைஸாக மசிச்சு விட்டுக்கலாம். ஆனால் குருணையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த மினி இட்லி சாம்பாருக்கு நல்லா இருக்காது. நீங்கள் நல்லா உங்களால் எவ்வளோ நைஸாக பண்ண முடியுமோ அவ்வளோ நைஸாக அதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. முடியலன்னா மிக்சியில் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் நைஸாக இருந்தாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. நம்மளுடைய விருப்பம் தான். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மறுபடிக்கும் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த குக்கரை அதுக்கு மேலே வச்சுக்கலாம். இப்போ சாம்பார் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ நான் 1 கப் அளவுக்கு தண்ணியை இதில் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சாம்பார் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ பொடி சேர்த்தோடனே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக மாறிடும். அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமா தண்ணியாக வேணுமான்னு உங்கள் விருப்பப்படி நீங்கள் தண்ணியை கூட குறைச்சி சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம பவுட்ரை சேர்த்தாச்சு, சாம்பார் பவுட்ரை. இப்போ நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தாலே போதும், நம்மளுடைய சாம்பார் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடும். இப்போ ஒரு கொதி வரட்டும், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சாம்பார் வந்து நல்லா பபுள்ஸ் வருதுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சாம்பாருக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு நான் ஒரு கரண்டியில் கடுகு, கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை இதில் நான் தாளிப்பு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சாம்பார் வந்து ரொம்ப அருமையான முறையில் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு. நல்லா கமன்னு சாம்பார் வாசனை வந்து அடிக்குது. இப்போ நம்ம பொடியார் நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம சாம்பாரை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையான முறையில் நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, வடை கூடயும் வந்து ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாகவே இருக்கும். இன்றைக்கி நம்ம மினி இட்லியோடு செய்ய போகிறோம். இப்போ வாங்க மினி இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ மினி இட்லி தட்டு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதில் நம்ம எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இந்த தட்டில் வந்து சின்ன சின்ன பட்டன் இட்லி மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து பசங்க கொஞ்சம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் வந்து இந்த தட்டில் வந்து இன்றைக்கி மினி இட்லி வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நம்ம நார்மலான இட்லி மாவு தோசை தான் இது. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன்லேயும் வந்து நம்ம எடுத்து அந்த மாவை வந்து நம்ம ஒரு தட்டுலேயும் வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்ன குழியாக இருக்குதுன்னு. இப்போ நம்ம எல்லா மாவுகளுமே இந்த மாதிரி வந்து ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா இட்லி தட்டுலேயுமே வந்து நம்ம இட்லி மாவை வந்து ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து வந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டு நல்லா தண்ணி கொதிக்கும் வரும்போது இந்த இட்லி தட்டை அதில் வச்சுட்டு நம்ம மூடி ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி நல்லா வெந்திருக்கு. நான் இப்போ இட்லி தட்டை கீழே இறக்கி வச்சுருக்கேன். இப்போ இட்லி தட்டு நம்ம ஒன்றா வந்து கீழே இறக்கி வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா ஆறினவுடனே நம்ம ஒரு இட்லிகளாக இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இட்லிகள் எல்லாம் வந்திருக்குன்னு. சின்ன சின்ன இட்லிகளாக இருக்குது பாருங்கள். இப்போ இதே போலவே நம்ம எல்லா இட்லிகளும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா இட்லிகளுமே நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம சூடான சாம்பாரோட எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம இட்லி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சூடான சாம்பாரை அதில் சர்வ் பண்ணலாம். நீங்கள் எப்போ இட்லி சர்வ் பண்ண போகிறீங்களோ அப்போ நீங்கள் வந்து சாம்பாரை வந்து நல்லா சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் அதில் ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா ஊறி வந்து இட்லி சாப்பிட்றவே வந்து ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ஹோட்டலில் எல்லாம் வந்து மினி இட்லி சாப்பிடும்போது அதில் எப்போவுமே வந்து நெய் போட்டு கொடுப்பாங்க. அதுதான் வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷல். இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அருமையான மினி இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.